السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله، الحمد لله، والصلاة والسلام على رسول الله وعلى آله وأصحابه حزب الله وعلينا عباد الله. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم والفرقان المجيد: أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. صدق الله العلي العظيم. وقال رسول الله صلى الله عليه وسلم في الحديث القدسي: من عادى لي وليا فقد آذنته بالحرب. وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين. வல்லவனை வாழ்த்தி வல்லல் கோமானை போற்றி வலிமார்களின் ஆசிதனை நாடி எனது வகையை துவங்குகிறேன். புனிதமிக்க இந்த நாளில, மகத்துவமிக்க இந்த மஸ்ஜிதில நல்லதை சொல்லவும் கேட்கவும் வாய்ப்பளித்த எல்லாம் உள்ள அல்லாஹ்விற்கே புகழனைத்து முடித்தார்கள். இன்று நம்மை எல்லாம் நல்லது கேட்பதற்காக முடியது போல நாளை மறுமையில் சுவன பூஞ்சோலையில நல்லோர்களின் கூட்டத்தில் அல்லாஹ் தஆலா நம் அனைவரையும் ஒன்று சேர்த்து அருள் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வினுடைய மாபெரும் கிருபையினால் ரபீஉல் ஆஹிர் என்கின்ற இரண்டாம் வசந்த மாதமான மாதத்தை நாம் எல்லாம் அடைந்து அதனுடைய இரண்டாவது மாதத்தில் இந்த மகத்துவமான மஸ்ஜிதில் நாம் எல்லாம் அமர்ந்திருக்கிறோம். இந்த மகத்துவமான மாதத்தின் பொருட்டால் நம் அனைவருக்கும் ஈருலக நற்பாக்கியங்களை நிறைவாக நிரப்பமாக ஈருலகிலும் அல்லாஹ் நமக்கு தந்தரும் புரிவானாக. கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்கும் உரிய அல்லாஹ் நல்லடியார்களே, அல்லாஹ் தஆலா தன் படைப்புகளில் சிறந்த படைப்பாக மனித இனத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அந்த மனித இனத்திற்கு நேரிய பாதையை காட்டுவதற்காக அல்லாஹ் தஆலா இந்த மனித இனத்தையே தனக்குரிய ஹலீஃபாவாக பிரதிநிதித்துவமாக அல்லாஹ் தஆலா ஆக்கி தந்திருக்கிறார். அந்த ஹலீஃபாவினுடைய வரிசையில் முதலில் அல்லாஹ் தஆலா நுபுவத் என்கின்ற உயர்ந்த அந்தஸ்துள்ள பாதையை அல்லாஹ் தஆலா தேர்ந்தெடுத்தார். அந்த நுபுவத் என்கின்ற பாதையில் 1,24,000 நபிமார்கள் இந்த உலகில் நமக்கு உதித்தார். எல்லா வகையிலும் மனித இனத்திற்கு மிகச் சரியான வழியை அவர்கள் காண்பித்து தந்தார்கள் என்பது மட்டுமல்லாமல் அவர்கள் வாழ்ந்தும் காட்டினார். அந்த வகையில் இறுதி நபியாக, ஹாத்தமுன் நபியாக நமக்கு வந்து உதித்தவர்கள் தான் நம்முடைய உயிரினும் மேலான உத்தம திருநபி முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய இறுதி நபித்துவத்தை அல்லாஹ் தஆலா ஆக்கி முடித்து விட்டார். அதன் பிறகு ஒரு யாராலும் நபியாக வர முடியாது. இது அல்லாஹ்வினுடைய திட்டம். அதன் பிறகு அல்லாஹ் தஆலா மனித இனத்திற்கு கியாமத் நாள் வரை வழிகாட்டுவதற்காக விலாயத் என்கின்ற உயர்ந்த பாதையை அல்லாஹ் தஆலா
உருவாக்கி தந்தார். அதுதான் கியாமத் நாள் வரை நமக்கு வரக்கூடிய விலாயத்தினுடைய அந்தஸ்து பெற்ற வழிமார்கள். வழிமார்கள் என்றால் யார் தெரியுமா? அல்லாஹ் தஆலா கேட்கிறார், நான் கேட்கவில்லை. அல்லாஹ் அறிந்து கொள்ளுங்கள். இன்ன அவுலியா அல்லாஹி, அல்லாஹ்வினுடைய வழிமார்கள் என்றால் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நீங்கள் நினைக்கிறது போல சாதாரண மனிதர்கள், நம்மை போன்றவர்கள். அவங்களுக்கு என்ன இருக்குது, நம்ம எப்படி மனுஷன் அது போலதான் அவங்க மனுஷன் அப்படின்னு நீங்க நினைக்கிறீங்களா? அப்படி அல்ல. அல்லாஹ்வினுடைய நெருக்கம் பெற்ற மிகவும் புனிதமான மனித இனத்தில் நபித்துவத்திற்கு அடுத்த அந்தஸ்து பெற்ற விலாயத் என்கின்ற வழிமார்களாகிய அல்லாஹ்வுடைய வழிமார்கள், லா கௌஃபுன் அலைஹிம் வலா ஹும் யஹ்ஸனூன், அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எங்களுக்கு இப்படியெல்லாம் வருகிறதே என்று நினைத்தவர்கள் பயப்பட மாட்டார்கள். இப்படியெல்லாம் எங்களுக்கு கிடைக்கவில்லையே என்று அவர்கள் கவலைப்படவும் மாட்டார்கள். அல்லதீன ஆமனு, அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்கள். அல்லாஹ் சொல்லக்கூடிய வார்த்தைங்க 11வது ஜுஸ்ல சூரத்து தௌபாவில அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. சூரத்து யூனுஸ்ல அல்லாஹ் தஆலா சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த வார்த்தையின் பிரகாரம் அல்லாஹ் தஆலா சொல்ல வருவது அல்லதீன ஆமனு, அவர்கள்தான் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்கள். வகானு யத்தகூன், அவர்கள்தான் உண்மையாகவே அஞ்சி நடப்பவர்கள். நீ எல்லாம் பொய் சொல்லிக் கொண்டு தெரியக்கூடியவர்கள். ஆர்வ கோளாறுல சில நேரங்கள்ல அல்லாஹ்வுக்காக வேண்டி அதிகப்படியாக சுண்ணத்து தொழுவீர்கள், நஃபில் தொழுவீர்கள், அதிகமாக தர்மம் செய்வீர்கள், அதிகமாக குர்ஆன் ஓதுவீர்கள். அல்லாஹ் ஒரு சிரமத்தை கொடுத்து விட்டான் என்று சொன்னால் அப்படியே முடங்கி ஓரத்தில் உட்கார்ந்து விடுவீர்கள். தொழுகவும் மாட்டீர்கள், குர்ஆன் ஓதவும் மாட்டீர்கள், தர்மமும் செய்ய மாட்டீர்கள். நானும் அப்படித்தான் இருக்கிறேன், பல வேலைகள் செய்யக்கூடிய அவனும் அப்படிதான் இருக்கிறான் இல்லையா? அப்படி நம்ம உட்கார்ந்திருவோம். ஆனா அல்லாஹ்வினுடைய வழிமார்கள் அல்லதீன ஆமனு வகானு யத்தகூன், அவர்கள் தான் உண்மையான நம்பிக்கைக்குரியவர்கள். உண்மையாகவே அல்லாஹ்விடத்தில் அஞ்சி நடக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். அவருடைய சொல்லும் சரி, அவருடைய செயலும் சரி, எல்லாமே அல்லாஹ்வை பயந்ததாகவே இருக்கும். எந்த காலகட்டத்திலும் இந்த விஷயத்தில் அவர்கள் சருகவே மாட்டார். எப்படியாப்பட்ட துன்பங்கள் வந்தாலும் சரி, எப்படியாப்பட்ட சந்தோஷங்கள் இன்பங்கள் வந்தாலும் சரி, எல்லா காலகட்டத்திலும் உண்மையான நம்பிக்கையை வெளிப்படுத்தக்கூடியவர்கள், உண்மையான இறையச்சத்தை வெளிப்படுத்தி வாழக்கூடியவர்கள். லஹுமுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, அவர்களுக்கு தான் இந்த உலகிலும் நாளை மறுமையிலும் மிகப்பெரிய நற்செய்தி உண்டு. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், இந்த அல்லாஹ்வுடைய வார்த்தையை மாற்றுவதற்கு எவருக்கும் உரிமை கிடையாது, சக்தியும் கிடையாது. லஹுமுல் புஸ்ரா ஃபில் ஹயாத்தித் துன்யா வ ஃபில் ஆখিরা, இந்த உலகிலும் சரி நாளை மறுமையிலும் சரி அவர்களுக்கு தான் மிகப்பெரிய நற்செய்தி உண்டு. லா தப்தீல லிகலிமாத்தில்லாஹ், அல்லாஹ்வுடைய இந்த வார்த்தையை மாற்றுவதற்கு எவருக்கும் தகுதி கிடையாது, உரிமை கிடையாது, எவராலும் முடியாது. ذلك هو الفوز العظيم, இதுதான் மகத்தான வெற்றிக்குரிய பாதையில் உள்ளவர்களுடைய அல்லாஹ் வழங்கக்கூடிய சன்மானமாக இருக்கிறது. அல்லாஹ் சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை நீங்கள் எடுத்து பார்த்தால் பிரம்மாண்டமாக இருக்கும். அந்த வார்த்தையினுடைய கருத்தை நீங்கள் உணர்ந்து பார்த்தால் உங்களுடைய உள்ளங்கள் எல்லாம் அப்படியே உருகி போய்விடும். நம்ம எல்லாம் என்ன வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கோம், அல்லாஹ்வினுடைய வழிமார்கள் எப்படிப்பட்டவர்கள். நம்மளாம் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பள்ளிவாசலிற்குள் வந்து விட்டால் ஒரு விதமான பய உணர்வு நமக்கு, பயபக்தி வந்துவிடும். பள்ளிவாசலிற்கு வெளியே சென்று விட்டால் அதே பயபக்தி உணர்வு நம்மிடத்தில் இருக்காது. அடுத்தவர்களுக்கு நாம் சொல்வோம், ஆனால் நம்மிடத்தில் அதன்படியான வாழ்க்கை நம்மிடத்தில் இருக்காது. இதுதான் நம்முடைய வாழ்க்கை இல்லையா? ஆனா அல்லாஹ்வுடைய வழிமார்கள் எப்படிப்பட்டவர்கள் தெரியுமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டே சொற்றொடரில் அதை நமக்கு விளக்கி காட்டிவிட்டார். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்ட போது, இந்த ஹதீஸ் யஹ்யா உல்முத்தீன் என்கின்ற இமாம் கஸ்ஸாலி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களால் இயற்றப்பட்ட இந்த கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கேட்கப்பட்டது, யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய வழிமார்கள் யார்? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இரண்டே சொற்றொடரில் 1000 அர்த்தங்கள் கொண்ட வார்த்தையை நமக்கு சொல்லி தந்திருக்கிறார். குல்லு முஃமினின் தக்கிய்யும், ஒவ்வொரு உண்மையாக நம்பிக்கையோடு வாழக்கூடிய, இரையச்சத்தோடு வாழக்கூடிய மனிதர்கள் எல்லாம் வழிமார்கள். அப்படி என்றால் கியாமத்து நாள் வரை விலாயத்தினுடைய வாசல் திறந்தே இருக்கும். யார் வேண்டுமானாலும் வலியுல்லா, நீங்களும் வலியுல்லா ஆகலாம், நானும் வலியுல்லா ஆகலாம். விலாயத்தினுடைய பாதை கியாமத்து நாள் வரை திறந்தே இருக்கும். அல்லாஹ் தஆலா எப்போது அதை மூட வேண்டும் என்று அல்லாஹ்வினுடைய நாட்டத்தில் இருக்கிறதோ அப்போது அல்லாஹ் தஆலா அந்த பாதையை மூடி விடுவார். அதற்கு பிறகு யாரும் வலியுல்லாவாக வர முடியாது. சரி, இந்த விலாயத்தினுடைய அந்த பாதை எப்போது தொடங்கியது? மனித இனம் பிறந்த காலத்திலிருந்தே இந்த விலாயத்தினுடைய பாதை தொடங்கிவிட்டது. ஆனால் அல்லாஹ் தஆலா அதற்கு 3வது அந்தஸ்தை கொடுத்திருக்கிறார். முதல் அந்தஸ்து இலாஹியத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய அந்தஸ்து. 2வது அந்தஸ்து நுபுவத் என்று சொல்லக்கூடிய அல்லாஹ்வுடைய படைப்புகளிலேயே மிகச்சிறந்த படைப்பான மனித இனத்திற்கு அல்லாஹ் தஆலா கொடுக்கப்பட்ட அந்த ஒரு அந்தஸ்து. அந்த அந்தஸ்தினுடைய இறுதி நபியாக வந்தவர்கள் தான் ஹஜ்ரத் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். கியாமத் நாள் வரை வேறு யாரும் நபியாக வர முடியாது. அது நுபுவத்தினுடைய பாதை, நுபுவத்தினுடைய வாசல் மூடப்பட்டு விட்டது நபி அவர்களோடு. மாகான முஹம்மது அபா அஹதின் மின் ரிஜாலிக்கும் வஹாத்தமன் வலாக்கிர் ரசூலுல்லாஹி வஹாத்தமன் நபியீன் என்று அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டிவிட்டார். அதன் பிறகு விலாயத்தினுடைய பாதையை அல்லாஹ் தஆலா திறந்தார் பரவலாக. அதுவரைக்கும் அமைதியாக இருந்த அந்த ஒரு பாதை பரவலாக திறக்கப்பட்டது. அது கியாமத்து நாள் வரை இருக்கும். வலியுல்லாஹ்வாக ஆகுவதற்கு முதலில் இந்த 2 தன்மைகள் வேண்டும். ஒன்று முழுமையான நம்பிக்கை, பரிபூர்ணமான நம்பிக்கை. இன்னொன்று பரிபூர்ணமான இறை பக்தி, அல்லாஹ்வினுடைய அச்சம். இந்த 2ம் நமக்கு வேண்டும். இப்போதுள்ள கால சூழ்நிலையில் நமக்கெல்லாம் இப்படிப்பட்ட ஒரு தன்மை உண்டா, பண்புகள் உண்டா என்று பார்த்தால், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர, நல்லா கேட்டுக்கணும், அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மற்ற பெரும்பாலானவர்கள் இந்த தன்மையில் கிடையாது. ஆனால்தான் லா இலாஹ இல்லல்லாஹ் முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ற நாவலர்கள் சொல்லக்கூடிய நீங்கள் பொய் சொல்லாதீர்கள் என்று நாம் சொல்கிறோம். லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ் என்று சொல்கிறாய், ஆனால் நீ உண்மையான வார்த்தையை பொய்யான இதயத்தோடு சொல்கிறாய் என்று ஆன்மீக பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார். லா இலாஹ இல்லல்லாஹ் என்றால் என்ன அர்த்தம்? வணக்கத்திற்குரியவர் அல்லாஹ்வை தவிர வேறு ஒன்றும் கிடையாது என்பது வெளிப்படையான அர்த்தம். உள்ரங்கமான அர்த்தம் உண்டு. என்ன தெரியுமா? யா அல்லாஹ், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் நீ மட்டும்தான், உன்னை தவிர வேறு எதுவும் கிடையாது என்ற எண்ணத்தோடு லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற கலிமாவை சொல்வதுதான் உண்மையான அர்த்தமுடைய கலிமா. நம்ம என்ன சொல்றோம்? நம்ம எந்த அர்த்தத்துல சொல்றோம்?
யா அல்லாஹ், என்னிடத்தில் இருப்பதெல்லாம் இந்த உலகத்தினுடைய எல்லா ஆசாபாசங்களும் என்னிடத்தில் இருக்கின்றன. என்னிடத்தில் இல்லாதது நீ ஒன்றுதான். எல்லாம் இருக்கிறது, ஆனால் நீ மட்டும் என்னிடத்தில் இல்லை. அந்த நிலையில் நாம் இருந்து கொண்டு வார்த்தை லா இலாஹ இல்லல்லாஹ், அப்படி என்றால் அது பொய் தானே? உண்மையான வார்த்தையை பொய்யான இதயத்தோடு சொல்லக்கூடியவர்கள் தான் இந்த பெரும்பாலானவர்களாக இருக்கிறார்கள். அப்போ உண்மையான இதயத்தோடு சொல்ல வேண்டும். அப்படி சொல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த இரண்டு பண்புகள் நம்மிடத்தில் வர வேண்டும். ஒன்று, உண்மையான பரிபூர்ணமான நம்பிக்கைத்துவம். இரண்டாவது, இறை பக்தி, அல்லாஹ்வினுடைய அச்சம். ஹராமான விஷயங்களை நம்மிடத்தில் வரும்போது இந்த ஹராமான விஷயங்களை மேற்கொள்ளக்கூடிய அந்த சமயத்தில் அல்லாஹ்வினுடைய விஷயத்தை மட்டும்தான் நாம் உட்படுத்த வேண்டும். மற்ற எல்லா ஆசாபாசங்களையும் நாம் விலக்கிவிட வேண்டும். ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில ஹராமை கூட ஹலாலாக எண்ணி செயல்படக்கூடியவர்கள் தான். ஹராமை கூட ஹலால் என்று சப்பக்கட்டான காரணத்தை கூறி அதை செய்து சம்பாதிக்கக்கூடியவர்கள் தான். ஹராமான வாழ்க்கையை ஹலாலான வாழ்க்கையாக நினைத்து வாழக்கூடியவர்கள் தான். இப்படிப்பட்ட இந்த சூழலில் தான் நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். இப்படிப்பட்ட சூழலில் நாம் வாழ்ந்து கொண்டு வழிமாறுகளை குறை கூறக்கூடியவர்களாக நாம் இருக்கிறோம். இப்படிப்பட்ட குறை கூறிக்கொண்டு வாழக்கூடிய சமூக சூழ்நிலையில் நாம் ஒன்றை நன்றாக புரிந்து வைத்துக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சுன்னத்தான வாழ்க்கையை, சுன்னத்தான வழிமுறையை என்றென்றும் பின்பற்றி நடக்கக்கூடியவர்களாக நாம் இருக்க வேண்டும். அப்படி பின்பற்றி வாழக்கூடிய அந்த விஷயத்தில் தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பரிபூர்ணமான நம்பிக்கை கொண்ட, பரிபூர்ணமான இறைபக்தி கொண்ட அந்த விலாயத்தினுடைய அந்தஸ்தை நம்மால் பெற முடியும். அந்த வகையில் வலிமார்களுடைய தலைவராக உதித்தவர்கள் தான் ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ரஹு. ஹிஜ்ரி 471 பிறந்து ஹிஜ்ரி 561 அவர்கள் வஃபாத்தானார். இந்த உலகில் அவர்கள் 91 வருடங்கள் வாழ்ந்திருக்கிறார். பிறந்த காலத்திலிருந்தே அவர்களிடத்தில் விலாயத்தினுடைய பண்பு வெளிப்பட்டதாக வரலாற்று ஆசிரியர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள். எப்படிப்பட்ட ஒரு விஷயத்தை பதிவு செய்திருக்கிறார்கள் என்று சொன்னால், அப்துல் கார் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் பிறந்த மாதம் ரமலானுடைய மாதம். அந்த ரமலானுடைய மாதத்தில் பிறந்த குழந்தையாக இருந்த அந்த சமயத்தில் அவர்களுடைய தாயார் பால் ஊட்டும் போது பகல் நேரத்தில் பால் அருந்த மாட்டார். அப்துல் கார் ஜீலானி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் சிறு குழந்தையாக இருந்த சிறு பிராயத்தில் அவர்களுடைய தாயார் பகல் நேரத்தில் பால் ஊட்டும் சமயம் பால் குடிக்க மாட்டார். இரவு நேரத்தில் தான், மக்ரிபுக்கு பிறகுதான் அவர்கள் பால் அருந்துவார். தாய்ப்பாலையை அப்போதுதான் அருந்துவார். இது உண்மையான வரலாறாக அவர்களுடைய புண்ணியத்து தாலிபீன் என்கின்ற கிதாபில்
ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி குத்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் இப்படிப்பட்ட விஷயத்தை செய்ததாக அவருடைய தாயார் சொல்லக்கூடியதை அவர்களே அறிவித்திருக்கிறார். இது அல்லாமல் கலாயிதுல் ஜவாஹிர் என்கின்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்ன விஷயம்னா, எந்த ஒரு பொருளாக இருந்தால், எந்த ஒரு விஷயமாக இருந்தால், தன்னை விட பிறரைத்தான் அவர்கள் தேர்ந்தெடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். இந்த ஒரு பண்பு இந்த காலகட்டத்தில் நம்மில் பார்ப்பது என்பது மிக மிக அரிதாக இருக்கிறது. எப்போதுமே தன்னை மட்டும்தான் நம்ம தேர்ந்தெடுக்கும், மற்றவங்களை எப்பவுமே தேர்ந்தெடுக்க மாட்டோம். நமக்கு போகத்தான் என் மீதி என்று நாம் சொல்லிவிடுவோம், இல்லையா? ஆனா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பண்பு என்னவோ அதே பண்புதான் அவர்களுடைய பரம்பரையில் உதித்த ஹஜ்ரத் அப்துல் கார் ஜீலானி குத்ஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்களுக்கும் அதே பண்புதான் இருந்தது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய சபையில ஒரு பெண்மணி அவர்கள் நபி அவர்களுக்காக வேண்டி கம்பளி துணியை நெய்து நபி அவர்களுக்கு கீழங்கியாக அவர்கள் கொண்டு வந்து கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு வந்து கொடுக்கின்ற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், உங்களுக்காக இதை என்னுடைய கை கொண்டே நான் நெய்து அதை தைத்து உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன். யா ரசூலல்லாஹ், இதை தாங்கள் அணிந்து வந்தால் மிகவும் நன்றாக இருக்கும், மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கும் என்று அந்த பெண்மணி வந்து கொடுத்தார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த துணியை வாங்கி கொண்டு தன்னுடைய வீட்டிற்கு சென்று அதை அணிந்து கொண்டு வந்தார். அதை அணிந்து கொண்டு வந்துவிட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சபையில் அமர்ந்திருந்தார். அப்படி சபையில் அமர்கிற போது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய தோழர்களில் ஒருவரான ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா ரசூலல்லாஹ், இந்த ஒரு ஆடை உங்களுக்கு மிகவும் அழகாக இருக்கிறது என்பதாக சொன்னார். சொன்னதுமே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்டார்கள், நண்பரே, இந்த ஆடை நீங்களும் அணிய வேண்டும் என்று ஆசைப்படுகிறீர்களா என்று கேட்டார். கேட்டதுமே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆமாம் யா ரசூலல்லாஹ் என்பதாக உடனே பதில் சொல்லிவிட்டார். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய வீட்டிற்கு சென்று அந்த ஆடையை கலைத்துவிட்டு ஏற்கனவே அந்த ஆடையை அணிந்து அந்த புதிய ஆடையை கொண்டு வந்து ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களிடத்தில் வந்து கொடுத்தார். இதற்கு இடைப்பட்ட நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் எல்லாம் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வீட்டிற்கு சென்று வந்த அந்த இடைப்பட்ட நேரத்தில் மற்ற சஹாபாக்கள் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், என்ன ஹக்கீம், இப்படி செய்து விட்டீர்கள்? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அந்த ஆடையின் மீது மிகவும் ஆசை இருந்தது. அந்த பெண்மணி வந்து கொடுத்ததுமே நபி அவர்கள் ஆசையோடு அதை அணிந்து வந்து அமர்ந்தார். ஆனால் தாங்கள் அந்த ஆடையை இப்படி கேட்டு பெற வேண்டும் என்று ஆசைப்பட்டு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் சொல்லிவிட்டீர்கள். நபி அவர்கள் எப்போதுமே அவரிடத்தில் கேட்கப்பட்ட எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதை உடனே கொடுத்து விடுவார்கள் என்பது அவர்களுடைய பழக்கம் என்பது உங்களுக்கு தெரியும் தானே? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கே அந்த ஆடை ஆசையாக இருக்கிற போது அதை புரிந்து கொண்ட நீங்கள் இப்படி கேட்கலாமா என்று கேட்டதுமே ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், தோழர்களே, அப்படி அல்ல, நான் அது போன்ற ஒரு ஆசையின் அடிப்படையில் நான் கேட்கவில்லை. நபி அவர்களுடைய முபாரக்கான உடலில் பட்ட அந்த ஆடை
என்னுடைய உடலிலும் பட்டு பரக்கத்தை எடுத்துக் கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டித்தான் நான் கேட்டேன் என்பதாக ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள். அதன் பிறகு நபி அவர்கள் வந்து கொடுத்தார்கள். இதை இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய ஹஜ்ரத் அப்துல்லா இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அறிவிக்கிறார்கள், கபரிலும் காரூன்ய நபியின் துஆவை பெற்ற ஒரே சஹாபியாக ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஏனென்றால் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் வஃபாத் ஆனதுமே அவர்களை கபரில் அடைக்கின்ற போது கஃன் துணியை அவர்களுக்கு மேல் அணிகின்ற போது அதற்கு மேல் துணியாக நபி அவர்கள் தந்த இந்த ஆடையும் சேர்த்து அவர்களுக்கு போட்டு விட்டுதான் அவர்களை கபரில் அடக்கப்பட்டது. கபரிலும் காரூன்ய நபியின் துஆவை பெற்ற ஒரே சஹாபியாக ஹஜ்ரத் ஹக்கீம் இப்னு ஹிஸாம் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் ஆகிவிட்டார்கள். இப்ப இந்த வரலாறு நமக்கு எதை உணர்த்துகிறது என்றால், எப்போதுமே பிறரினுடைய நலனை விருப்பப்பட்டு பிறருடைய ஆசைக்கு முன்னுரிமை கொடுப்பவர்கள் தான் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதே போலத்தான் ஹஜ்ரத் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் தன்னுடைய கல்வி பயணத்தின் போது அவருடைய தாயார் 11 தீனார்கள் கொடுத்து உன்னுடைய கல்வி பயணத்திற்குரிய செலவாக வைத்துக் கொள் என்பதாக கொடுத்து அனுப்பிய அந்த நேரத்தில் அந்த கல்வி பயணத்தின் போது அவர்களோடு இருந்த 70 மாணவர்களுக்கு பசியோடு இருக்கக்கூடிய அந்த சமயத்தில் 10 திர்ஹங்களை 10 தீனார்களை அதை அப்படியே எடுத்து அவர்கள் அந்த பசியோடு இருக்கக்கூடிய 70 மாணவர்களுக்கு அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் கொடுத்து விட்டு ஒரே ஒரு நாணயத்தை மட்டும் தனக்கென்று அவர்கள் வைத்துக் கொண்டார். இது வரலாற்று ஏடுகளில கலாயிதுல் ஜவாஹிர் என்ற கிதாபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தான வழிமுறையை தங்களுடைய வாழ்க்கை முழுவதிலும் அவர்கள் வாழ்ந்து காட்டியவர்களாக வலிமார்களின் கோமான் முஹிதீன் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள் என்பது வரலாற்று ஏடுகளிலே பதிவு செய்யப்பட்ட ஒன்றாக இருக்கிறது. இப்படித்தான் வலிமார்கள் எல்லாம் தனக்குரிய ஆசையை விட தனக்குரிய நலனை விட பிறருடைய நலனிற்கு முன்னுரிமை கொடுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள். இன்றைக்கு நாம் எப்படி வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம்? நம்முடைய நலனை மட்டும்தான் சுயநலவாதிகளாக இன்று நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பொதுநலவாதிகளாக நாம் வாழ்வதில் அல்லாஹ் நாடிய சிலரை தவிர மற்ற பெரும்பாலானவர்கள் சுயநலத்தோடு தான் வாழ்ந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கிறார். எனக்கு நீ வேணும்னா உன்னை நான் வச்சுப்பேன், எனக்கு நீ வேணாண்டா உன்னை தூக்கி எறிஞ்சு என்கின்ற சுயநலத்தோடு தான் நாம் வாழக்கூடியவர்களாக இருக்கிறோம். ஆனால் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறருடைய நலனிற்கு முன்னுரிமை கொடுத்து வாழக்கூடியவர்களாக பொதுநலவாதியாக முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இருந்தது போலத்தான் வலிமார்களின் கோமான் வலிமார்களின் தலைவர் ஹஜ்ரத் அப்துல் காதர் ஜீலானி கத்தஸல்லாஹு சிர்ருல் அஸீஸ் அவர்கள் வாழ்ந்து சென்றிருக்கிறார். அவர்களை தொடர்ந்து அடுத்து வந்த ஹாஜா முஹிதீன் சிஷ்தி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுடைய வாழ்க்கை, அதன் பிறகு வந்த பெண் வலிமார்களும் இருந்திருக்கிறார்கள். ராபியாத்துல் அத்வியா, ரைஹானத்துல் குர்தியா, துஹ்பத்துல் முனீரா, துஹ்பத்துல் மஹ்கூமா என்று சொல்லப்படக்கூடிய பெண் வலிமார்களும் இந்த உலகில் வாழ்ந்து சென்றிருக்கிறார்கள். நஃபீசத்துல் மிஸ்ரியா, ஹஜ்ரத் இமாம் ஷாஃபிஈ ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்களுக்கு உஸ்தாதியாக வாழ்ந்த நஃபீசத்துல் மிஸ்ரியா பெரிய விலாயத்தினுடைய அந்தஸ்தை பெற்றவர்களாக இருந்தார். இப்படி ஆண்களிலும் வலிமார்கள் இருந்திருக்கிறார்கள், பெண்களிலும் வலிமார்கள் இருந்திருக்கிறார்கள். இப்படிப்பட்ட பரம்பரையில் வந்த நாம் இன்றைக்கு விலாயத்தினுடைய அந்தஸ்து அளவிற்கு நாம் போகாவிட்டாலும் சரி, குறைந்தபட்சம் அல்லாஹ்வுடைய உண்மையான முஃமினாக, அல்லாஹ்வுடைய உண்மையான நம்பிக்கை கொண்ட பயபக்தி உடைய மனிதனாக வாழ்வதற்கு நாம் முயற்சிக்க வேண்டும். அதுதான் அவர்களைத்தான் சாலிஹீன்கள் என்று சொல்லப்படும். இந்த சாலிஹீன்கள் உடையவர்களுக்கு தான் அல்லாஹ் தஆலா கடைசி விஷயமாக சொர்க்கத்தை தருகிறான் என்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. அந்த வகையில் நாம் எல்லாம்
முஃமின்கள், முத்தகீன்கள் என்பதையும் தாண்டி சாலிஹீன்கள் என்று சொல்லக்கூடிய அந்த அந்தஸ்திற்காக நாம் வந்துவிட வேண்டும். ஏன் என்று சொன்னால் விலாயத்தினுடைய அந்தஸ்து அல்லாஹ் இந்த உலகில் மனித படைப்பிற்கு என்று கொடுத்த 24 அந்தஸ்துகளில் 18வது அந்தஸ்து தான் விலாயத்தினுடைய அந்தஸ்து. 24வது அந்தஸ்து தான் நுபுவத். அப்படிப்பட்ட அந்த அடிப்படையில் அந்த விலாயத்தினுடைய அந்தஸ்திற்கு முன்னால் உள்ள 4வது படித்தரத்தில் உள்ள அந்த சாலிஹ் என்று சொல்லக்கூடிய நல்லடியார்களுடைய வாழ்க்கையாவது நம்முடைய முன்னோர்கள் எப்படி வாழ்ந்து சென்றார்களோ அப்படி நாம் வாழ்ந்து செல்வதற்கு முயற்சிக்க வேண்டும். அல்லாஹ் தஆலா அந்த முயற்சி செய்யக்கூடிய விஷயத்தில் நம் அனைவருக்கும் அல்லாஹ் தஆலா பரிபூர்ணமாக தௌஃபீக் செய்வானாக. வாழ்நாள் முழுவதும் குர்ஆனை ஓதி அதை விளங்கி அமல் செய்யக்கூடிய தௌஃபீக்கை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக. வாழ்நாள் முழுவதும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லி ஷஃபாஅத்துல் உதுமா என்று சொல்லப்படுகின்ற மகத்தான சிபாரிசு பெறக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக.